22 வயசு நடிகை கூட பைக்ல சுத்துற டிடிஎஃப் வாசன் என்ன மொத்தமா ட்ராக் மாறிட்டாரு. டிடிஎஃப் வாசன் யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரியான சமூக வலைதளத்தின் மூலமா குறுகிய காலத்திலேயே மக்கள் மத்தியில பிரபலமானவரு. அதுக்கு பின்னாடி சினிமாவுல நடிக்க போனாரு. ஆனா அது பாதியிலேயே இல்ல அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் கூட மனம் தளராத டிடிஎஃப் வாசன் தொடர்ந்து சினிமாவில் தன்னோட முயற்சிகளை தொடர்ந்துகிட்டே இருந்தாரு. அதோட விளைவா டிடிஎஃப் வாசனோட நடிப்புல ஐபிஎல் அப்படிங்கிற படம் தயாராயிட்டு வருது. இந்த நிலையில ஐபிஎல் படத்தோட கதாநாயகிய வீடியோ ஒன்னின் மூலமா டிடிஎஃப் வாசன் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இது தொடர்பா அவரு இன்ஸ்டாகிராம் வீடியோவில் அந்த கதாநாயகியை பார்க்க முடியுது. டிடிஎஃப் வாசன் பைக் ஓட்ட அவங்களுக்கு பின்னாடி அந்த நடிகை உட்கார்ந்துருக்காங்க. இவங்க வேற யாரும் இல்ல, தெலுங்கு டோலிவுட்ல வளர்ந்து வரக்கூடிய நடிகையான குஷிதா கல்லாபு. ஹைதராபாத்ல பிறந்தவங்களான நடிகை குஷிதா கல்லாபுவுக்கு 22 வயசு மட்டும்தான் ஆகுது. இருந்தாலும் அதுக்குள்ள 5 தெலுங்கு படத்துல நடிச்சிட்டாங்க. 2023 வருஷம் நீதானே நேனு, ராமபாணம், சாங்குரே பங்காரு ராஜா அப்படிங்கிற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய குஷிதா கல்லாபுவோட நடிப்புல இந்த 2024 வருஷத்துல மட்டும் மனோகரம் அப்புறம் பாபு அப்படிங்கிற படங்கள் திரைக்கு வந்துச்சு. இப்போ குஷிதா கல்லாபுவோட கவனம் தமிழ் சினிமா பக்கம் திரும்பி இருக்கு. டிடிஎஃப் வாசன் கதாநாயகனா நடிக்கக்கூடிய ஐபிஎல் படத்துல கதாநாயகியா நடிக்கிறாங்க. இயக்குனர் கருணாகரன் இயக்கக்கூடிய முதல் படமான ஐபிஎல் இந்த 2024 வருஷத்துக்குள்ள திரைக்கு வந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ வரைக்குமே அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்ல. சொல்லப்போனா ஐபிஎல் திரைப்பட ஷூட்டிங் இன்னும் நிறைவு பெறல அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா இப்போ டிடிஎஃப் வாசன் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ கூட ஐபிஎல் திரைப்பட ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்தது மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல பிரபல நடிகர் கிஷோர் நடிக்கிறாரு. இப்போ இன்ஸ்டாகிராம்ல டிடிஎஃப் வாசன் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் நடிகை குஷிதா கல்லாபு பின்னாடி உட்கார்ந்துருக்க வாசன் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது ஹீரோ ஹோண்டா சிபிசெட் பைக்கு. ஹீரோ மோட்டோ கார்பும் ஹோண்டாவும் தனித்தனியா பிரிஞ்சே பல வருஷம் ஆயிடுச்சு. அப்படின்னா டிடிஎஃப் வாசன் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு பழமையான சிபிசெட் பைக் அப்படிங்கிறத நம்ம சொல்லிதான் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. 2017 வருஷம் விற்பனை நிறுத்தப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ ஹோண்டா சிபிசெட் பைக்கோட எக்ஸ் ஷோரூம் விலையானது 72,40,000 இருந்துச்சு. பிரபலமான ஹீரோ ஹோண்டா பைக்குகள்ல சிபிசெட் பைக்கும் ஒன்னா இருந்துச்சு. மார்க்கெட்ல பல்வேறு விதமான சிபிசெட் பைக்குகளும் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. இருந்தாலும் அதுல ஒன்னை இப்ப வரைக்குமே வச்சிட்டு இருக்கிறது அரிதான ஒண்ணுதான். இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட கசப்பான சம்பவங்களால படப்பிடிப்புக்காக பைக் ஓட்டும் போது கூட ஹெல்மெட்டை மறக்காம டிடிஎஃப் வாசன் போட்டுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏற்கனவே விதிமுறைகளை மீறி கார் ஓட்டுனதாவும் பைக் ஓட்டுனதாவும் தான் யூடியூப் டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்டாரு. காஞ்சிபுரம் பகுதியில ஆபத்தான முறையில இருசக்கர வாகனத்தை செலுத்தி விபத்தை ஏற்படுத்தின சம்பவத்துல கைது செய்யப்பட்டு கொஞ்ச நாள் சிறை தண்டனைக்கு பின்னாடி டிடிஎஃப் வாசன் வெளியே வந்தாரு. பல தடவை ஜாமீன் கேட்டும் கிடைக்காம கடைசியா 10 வருஷங்கள் இருசக்கர வாகனத்தை இயக்கவே கூடாது அப்படிங்கிற நிபந்தனை விதிக்கப்பட்டு ஜாமீன் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமும் கூட சென்னையில இருந்து திருச்செந்தூர் நோக்கி நண்பர்கள் கூட டிடிஎஃப் வாசன் கார்ல போனாரு. அப்போ மதுரை வண்டியூர் சுங்கச்சாவடி பக்கத்துல செல்போன் பேசிக்கிட்டே காரை ஓட்டுனதா சொல்லப்படுது. அதை யூடியூப் சேனல்ல பதிவிட்டதால இந்த சம்பவம் தொடர்பா மணிபாரதி அப்படிங்கிறவர் கொடுத்த புகாரோட அடிப்படையில மதுரை அண்ணா நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு கவனக்குறைவா செல்போனை பயன்படுத்திக்கிட்டே வாகனத்தை இயக்குனது, அஜாக்கிரதையா கார் ஓட்டுனது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினது மாதிரியான 7 பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சு அவரை மறுபடியும் கைது பண்ணாங்க. சென்னையில வச்சு கைது செய்யப்பட்ட டிடிஎஃப் வாசனை மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போன போலீசார் விசாரணை நடத்தி அதுக்கு பின்னாடி வெளிவந்தாரு. இந்த மாதிரி பைக் ஆகட்டும் கார் ஆகட்டும் நிறைய பிரச்சனையில மாட்டி கைதானதுனால இப்பவும் கூட ஷூட்டிங்ல கூட ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்ட மாட்டேங்கிறாரு டிடிஎஃப் வாசன்.